Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்காங்க போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். 6 பல் பூண்டை உரிச்சு நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பீட்ரூட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சீவி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கத்தோடு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல இன்னொரு வாட்டி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கத்தோடு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் பொரியல் வெறும் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இருந்தாலும் சாம்பார் சாதத்துல